போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த மாவட்டத்தினுடைய அதிபர் அவர்களே, இந்த பள்ளியின் அதிபர் அவர்களே, என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய அருள்நிதி முருகானந்தவேல் ஐயா அவர்களே, மிக அருமையாக இந்து வால்யூம் கூட்ட வேண்டாம் அப்படி இருக்கட்டும், நான் பார்த்து அருமையான சமூக பணியை நிகழ்த்தி கொண்டு வருகிற இந்து இளைஞர் பேரவையினுடைய தலைவர், செயலர் போன்ற பொறுப்பில் இருக்கிற அனைத்து இனிய தோழமைகளே, இங்கே வருகை தந்திருக்கிற என் இனிய நண்பர் ஐயா குழந்தைவேல் அவர்களே, மிக அருமையான ஒரு உரை நிகழ்த்திய பேராசிரியர் முனிரத்னம் ஐயா அவர்களே, தம்பி சந்துரு அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாணவர்கள்ட்ட 2 கேள்வி கேட்பேன். வடை எல்லாருக்கும் வந்துதா? யாருக்காவது வரலன்னா கை தூக்கிடுங்க. யாருக்காவது வரலையா? வந்துடுச்சா? சரி, ஏன்னா முதல்ல இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும், ஒன்று ஒன்றா செட்டில் பண்ணணும். அப்புறம் கொழுக்கட்டை மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்தாங்களே, அது என்ன? அதுவும் கரெக்டாக வந்ததா? அது நல்லா இருந்ததா? எப்பா, பேச்சு நல்லா இருக்கோ இல்லையோ, கொழுக்கட்டை நல்லா இருந்தால் சரிதான். ஏதாவது ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் என்னோட ஒத்துழைச்சாதான் நான் பேச முடியும். யாராவது ஒரு பையன் இங்கே மேடைக்கு வா, ஒரே ஒரு பெண்ணு இங்கே வா, மேடைக்கு வா, இப்படி இப்போ கிட்டக்க வாங்க. ஏன் பயப்படுறீங்க? வாங்க. எப்போ பயத்தை வென்ற மண் கிளின்னு வச்சு அப்படி போது நீங்கள் பயப்படலாமா? வாங்க. என்ன படிக்கிறீங்க? எத்தனை மணிக்கு வழக்கமாக பள்ளிக்கூடம் விடும்? வீட்டில் போய் எப்போ சாப்பிடுவீங்க? 2:30க்கு சாப்பிடுவீங்க. இப்போ நடுவில் ஒரு கொழுக்கட்டையும் வடையும் சாப்பிட்ருக்குறோம். 2:30 மணி வரைக்கும் வீட்டில் போய் சாப்பிட்ற வரைக்கும் யாருக்கும் பசி இருக்காது? இருக்காது இல்லையா? அப்போ உங்கள் பசிக்கு இடைஞ்சலாம் நான் பேசலைல்ல? அப்போ நீங்கள் என்னோட ஒத்துழைக்கணும், நல்லா கேட்கணும். கரெக்டா? உங்கள் பசிக்கு ஏதாவது இடைஞ்சலாக நான் இருந்தால் நான் பேசக்கூடாது. நியாயம் இல்லை. அடுத்தவங்கள பசிக்க வச்சு பேசக்கூடாது. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். வீட்டில் போய் 2:30க்கு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. நடுவில் இங்கே உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதனால பசியை நான் உங்களுக்கு வச்சுக்கிட்டு பேசலை. கரெக்டா? ரைட், கிளம்பு. எப்போ ஒரு பையன் வாங்கினேன், ஒரு பையன் கூட வரல. இந்த ஊரில் பெண்களுக்கு தான் வீரமா? பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் வீரம் இல்லையா? இந்த தம்பி, உன் பேர் என்ன ராஜா? சுஜீவன். நல்ல வேளை ஆம்பளை பசங்க மானத்தை காப்பாத்தினான். அதனால நம்ம அவனை எப்படி கூப்பிடலாம்? வாடா என் கதாநாயகா அப்படின்னு கூப்பிடலாமா? ஒரு பெண் பிள்ளை வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆண் நீ வா அப்படின்ன உடனே வந்திருக்கிறான். இப்போ ஒரே ஒரு கேள்வி, இங்கே எத்தனாவது வகுப்பு வரையில் மாணவர்கள் இருக்காங்க? குறைஞ்சது 6னா என்ன வயசு இருப்பாங்க? அவங்க என்ன வயசு உள்ளவங்க படிப்பாங்க? 12. அதிகபட்சம் எதுக்கு நான் இவ்வளோ கேட்டுக்கிறேன்னா, எந்த வயசு உள்ள பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த செய்தியை நான் சொல்லணும். இப்போ இந்த பையனும் வந்தார், அந்த பொண்ணும் வந்தாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கூப்பிட்ட உடனே வர்றேன்னு வர்ற தைரியம்தான் இந்த வாழ்க்கையை காப்பாற்றுமே ஒழிய, பம்மி பதுங்கி நம்ம உட்காந்துருந்தா பிற்காலத்தில் நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்கங்க, நம்மளை யாரோ காப்பாற்றுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும். தேங்க்யூ. யாராவது இந்த சினிமாலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இருப்பான், இல்லை ஏதோ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு கதாநாயகன் இங்கேருந்து பைக்கில் இறங்கி இந்த கால் இப்படி தூக்கி போட்டு இறங்கி அங்கேருந்து வந்து அந்த பனியன் இப்படி பண்ணி
அப்புறமா அந்த கையை அப்படி எல்லாம் விறுவிறுன்னு அந்த கையை அப்படி நசுக்கி இங்கெல்லாம் நரம்பு ஏறுற மாதிரி காட்டி அவன் டம்முன்னு முதுகில் அந்த மூக்கில் குத்துற மாதிரி காட்டுவான். நான் கேட்குறேன், அங்கே இருக்கிறவன்லாம் போனோமா? அவன் ஒருத்தன் தான் வந்து காப்பாற்றணுமா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம கஷ்டப்படுற போது யாரோ வந்து காப்பாற்றணும், யாரோ வந்து காப்பாற்றணும், யாரோ. நான் கேட்குறேன், அந்த யாரோவா நீ ஏன் இல்லை? அந்த யாரோ ஒருத்தர் வரணுங்கிற நினைப்பை தாண்டி அந்த யாரோவா நீ ஏன் இல்லை? அப்போ நான் யாரு? யாரோ வந்து காப்பாற்றணும், யாரோ வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வெற்றி, தோல்வி, மானம், அவமானம், புகழ், இகழ் எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். அதனால் நாம் தைரியமாக இருக்கணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். எனக்கு ரெண்டாவது, நீங்கள் சத்தம் போடுவீங்களோ கலாட்டா பண்ணுவீங்களோன்னு உங்கள் வாத்தியார்லாம் தூண் பக்கம் சாஞ்சு நின்னா பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் என் பேச்சை கவனிக்காமல் உங்களை யாரோ அழுத்தி உட்காத்தி வச்சா அப்படி அவசியமே இல்லை. அதனால் நான் ஆசிரியர்களை பணிவோடு கேட்டுக்கிறேன், நீங்கள் போய் உட்காருங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் என் மானத்தை காப்பாற்றுவீங்களா மாட்டீங்களா? ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்க்கிற போது குச்சியை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மேய்ச்சிக்கிட்டே போகணும், ஆடு கண்ட்ரோலுக்கு வராது. மாடு மேய்க்கிறதா இருந்தால் குச்சி எடுத்துக்கிட்டே போகணும், அது கண்ட்ரோலுக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஆடோ மாடோ இல்லை இன்னொருத்தர் மேய்க்கிறதுக்கு. மனிதன் நம்முடைய சிந்தனை தான் நம்மளை மேய்க்கணுமே ஒழிய நம்மை இன்னொருவர் கட்டுப்படுத்தும்படியாக வாழ்ந்தால் விலங்குகளாக இருக்கிறோம் என்று பொருள். நீங்கள் மனிதர்கள் என்ற நம்பிக்கையில் நான் பேச்சை தொடங்குகிறேன். நீங்கள் மனிதர்கள் என்ற நம்பிக்கையில் நான் பேச்சை தொடங்குகிறேன். உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொல்கிறேன், பிடிக்கலையா வெளியே போயிடுங்க. நான் சுதந்திரம் கொடுக்குறேன். எனக்கு வந்து இன்னொருத்தர் சுதந்திரத்து மேலே மரியாதை உண்டு. கட்டாயப்படுத்தி உங்களை உட்காந்து வைக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. என் பேச்சு பிடிக்கலையா தாராளமாக வெளியே போகலாம். ஆனால் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. சுதந்திரம் என்பது என்னை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது என்பது மட்டுமல்ல, நானும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது என்பதுதான் உண்மையான சுதந்திரத்தினுடைய அர்த்தம். ஃபீல் ஃப்ரீ. நான் உங்ககிட்ட சொல்றேன், ஃபீல் ஃப்ரீ. நல்ல சுதந்திரமா உங்களை உணருங்க. எந்த வகையிலும் நீங்க எனக்காக அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தோஷமா இருங்க. பேச்சு கேட்க பிடிக்கலையா தாராளமாக எழுச்சி வெளியப்போம். எந்த ஸ்கூலும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இப்போ நீங்க என்னோட ஒத்துழைச்சா நான் ஒரு அரை மணி நேரம் நல்ல விஷயம் 4 விஷயம் சொல்றேன். மகிழ்ச்சியா இருக்கணும், பள்ளிக்கூடத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும். இப்போ நீங்களாம் நாங்களும் என்ன பள்ளிக்கூடம் படிக்கும்போது கலாட்டா பண்ணாமையா இருந்திருப்போம். ஆனால் அதில் ஒரு வேடிக்கை இருக்கும். நான் இப்போ எங்கள் கிளாஸில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே எங்கேயோ ஒரு நாய் கத்துச்சுல்ல, அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன நடந்தது, எங்கள் கிளாஸில் அது மாதிரி கிளாஸ் நடக்குது, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார். ஒரு 7-8 நாய் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துது. கொஞ்சம் நேரம் கழித்து அது அடங்கின உடனே ஒரு பையன் சொன்னான், சார் அது நிறுத்திருச்சு, நீங்கள் ஆரம்பிங்க சார். அது நிறுத்திருச்சு, நீங்கள் அப்போ இவர் யாரு? எங்கள் வாத்தியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், டேய் நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா, எவ்வளோ பிரமாதமாக பேசுகிறப்பார். சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார். நான் எதுக்கு சொல்ல வரேன், குழந்தைங்க குறும்பாக தான் இருப்பாங்க, குழந்தைங்க கொஞ்சம் வாய் துடுக்காக தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும், வாழ்க்கையை பற்றிய ஒரு சின்ன சிந்தனை, ஒரு தெளிவு, பெரியவங்க மேலே மரியாதை, ஆசிரியர்கள் மீது மரியாதை, இதெல்லாம் அவசியம். இப்போ ஒரு 2-3 விஷயம் நான் உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை மட்டும் என்ன சொல்ல விட்டா போதும். நம்முடைய அறிவு திருக்கோயில் சொல்றாங்க, உங்க யாருக்குமே அது என்னன்னே தெரியாது. இங்க 7ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ அறிவு திருக்கோயில் சொன்னா புரிஞ்சிருமா? புரியறது கஷ்டம். ஆனால் நான் உங்களுக்கு புரியும்படியா முதல்ல ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியாவில் பழனி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, தெரியுமா? பழனி ஆண்ட ஒரு கோயில் தெரியும், பழனி. அந்த பழனி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 10 மைல் தள்ளி ஒரு பண்ணையாருக்கு பெரிய வாழை தோட்டம். அந்த வாழை தோட்டத்தில் அவர் என்ன வழக்கம் வச்சிருந்தாரு, கொலை அப்படி தள்ளி வந்த உடனே அந்த பழத்தை பழனி ஆண்டவருக்கு மேலே அனுப்பி வைப்பார், மலை மேலே. பழனி ஆண்டவருக்கு எப்படின்னா, அந்த மலைவாழை பழம் இருக்குல்ல, அதை பிசைஞ்சு பஞ்சாமிர்தம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பண்ணையாருடைய வேலை என்னன்னா,
கொலை அதை தள்ளின உடனே அந்த வாழைப்பழ கொலையை எடுத்து பழனி ஆண்டவர் கோயிலுக்கு அனுப்பி வைப்பார். இந்த பண்ணையார் என்ன பண்ணார், ஒரு நாள் 12 மணி இல்லை ஒரு 8 மணி காலையில் 9 மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டார், தோட்டத்தில் வேலை பார்க்குறவனை கூப்பிட்டார். இந்த வாழைக்கொலையை கொண்டு போய் மேலே சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என் பேர் சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார். இவன் வாழைப்பழத்தை தலையில் தூக்கிக்கிட்டு பழனி மலை மேலே ஏறி போய் மேலே கொடுக்கணும். 10 மைல் வேற நடந்து வரணும் அடிவாரத்துக்கு. பசி வந்துருச்சு. இந்த பண்ணையார் பாருங்க, ஒரு கூலி வேலை சொல்லி அவரை அனுப்பும் போது அவருக்கு பசிக்கும்னு யோசிக்கணுமா இல்லையா? அவருக்கு பசிக்குமே, அவர் சாப்பிடணுமே அப்படின்னு பண்ணையார் யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கல. அவர் நேராக சாமிக்கு கொண்டு போய் இந்த பழத்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னார் ஒழிய அவன் சாப்பாட்டுக்கு ஒரு புட்டோ ஒரு இடியப்பமோ என்னமோ ஒன்று கையில் கொடுத்துருக்கணும். ஒன்றுமே கொடுக்கல. காசாவது கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. அவன் காசு அவன் தலைமையில் வச்சு போய் அடிவாரத்தில் அதை ஒரு மாதிரி வச்சுட்டு படுத்தான். பசி வைத்த குள்ளுது, சுருட்டுது அவனுக்கு. அப்படியே அந்த வாழைப்பழ கொலையை பார்த்தா 2 மலை வாழைப்பழம் நல்ல மஞ்சள் நல்ல பெருசாக நல்லா காய்ச்சது. அதெல்லாம் யார் அங்கே பார்க்க போகிறா அப்படின்னு இந்த 2 பழத்தை அப்படி எடுத்தான். 2 பழத்தை எடுத்து தான் திங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் பசிக்கு அதை சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அந்த பழனி மலையில் பூஜை பண்ணுற கீழே இருக்கிற பண்டாரம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணையார் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு. அவர் ரொம்ப கெட்டிக்காரு அந்த பூஜை பண்ணுறவர். அவர் என்ன பண்ணார், அப்படி கொலையை திருப்பி பார்த்தார். பார்த்துட்டு 2 பழம் குறையுது. ஒரு பேப்பர் எடுத்தார், பண்ணையாருக்கு எழுதினார், நீங்கள் அனுப்பின மலவாழைப்பழம் கொலை அப்படியே வந்தது, ஆனால் 2 பழம் குறையுது. இதை எழுதி இவன் கையில் கொடுத்தார். இந்த பயலுக்கு எழுத படிக்க தெரியாது, அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. இவன் இதை எடுத்துக்கிட்டு நேராக போய் பண்ணையார்கிட்ட கொடுத்தான். பண்ணையார் அதை படித்த உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. முருகனுக்குன்னு நாம் இங்கேருந்து பழத்தை கொடுத்து விட்டா இவன் என்ன காரியம் பண்ணிட்டான் பத்தியா, 2 பழத்தை தின்னு விட்டான்னு அவர் பெல்ட்டை கழட்டி அட்டி பின்னி எடுத்துட்டார். இல்லா, ஆண்டவனுக்குன்னு நான் பழம் கொடுத்து விட்டா 2 பழத்தை நீ தின்னுட்டியேன்னு அட்டி நடிச்சார். இந்த பண்ணையில் வேலை பார்க்குறவனுக்கு என்ன கவலைன்னா, நாம் தின்னது இவருக்கு எப்படி தெரியும்? எழுதி கொடுத்துருக்குறாங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் தான் எழுத படிக்க தெரியாது. ஆஹா, நம்ம பண்ணையாருக்கு தெய்வ சக்தி இருக்குது, அதனால தான் கண்டுபிடிச்சிட்டாரு நாம் அங்கே 2 பழத்தை தின்னதுன்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க எஜமா, மன்னிச்சுங்கன்ட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி போய் படுத்துட்டான். ராத்திரி பண்ணையார் படுத்திருக்கிறார். கனவுல பழனி ஆண்டவர் வந்தார். அந்த பழனி ஆண்டவர் பார்த்த உடனே சந்தோஷத்தில் கேட்டான், முருகப்பெருமானே, நான் உனக்கு பழம் கொடுத்து விட்டனே, வந்துதா மலைப்பழம் வந்துதா அப்படின்னு கேட்டான். முருகன் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, வந்தது, ஆனால் 2 பழந்தாண்டா வந்தது. எனக்கு 2 பழந்தாண்டா வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஒரு கொலையே கொடுத்து விடக்கூடாதா? உனக்கு 2 பழம் கொடுத்து விட்டியே, நியாயமானு கேட்டார். இவனுக்கு ஒன்றுமே புரியல. 2 பழமா? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், பழனி ஆண்டவருக்கு என்று அனுப்பிய பழத்தை அவர் கணக்கில் வரவு வைக்கவில்லை. பசித்தவன் சாப்பிட்ட 2 பழத்தை மட்டும்தான் பழனி ஆண்டவர் தன்னுடைய கணக்கில் வைத்துக் கொள்ளுகிறார். மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிதான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளுகிறார். கடவுளுக்கு நம்ம நேராக என்ன கொடுக்க முடியும்? அவர் என்ன எல்லாம் உடையவர், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், அம்னீஷியன்ட். கடவுளை பற்றி டெஃபினிஷன் சொல்வா, எங்கும் நிறைந்தவர், எல்லா இடத்திலும் இருப்பவர். அந்த கடவுளுக்கு நாம் ஏதாவது கொடுத்து நிறையுமா? அதனால பசிச்சவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கடவுள் தன் கணக்கெல்லாம் வரவு வைப்பார். இன்னைக்கு இந்த ஊர் கோயில் இருக்கிற சாமி என்ன வரவு வைக்கும்னு கேட்டால், 11 மணிக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த 500 பசங்களுடைய அந்த மோதகம் வடை இதெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன்னு சாமி அவர் கணக்கில் எழுதிக்கும். ஏன்னா உங்கள் பசிக்கு கொடுக்கறத தான் கடவுள் தன்னுடைய கணக்கில் வரவு வைக்கிறார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதனுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். இப்போ அடுத்ததுக்கு போகிறேன். உங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய அதிபர் என்ன சொன்னார், உங்களுக்கு புரியும்படியா ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை, நம்முடைய காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம் 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதை விட இப்போ வளர்ந்துருக்கிறோமா இல்லையான்னு கேட்டால் வளர்ந்துருக்குறோம். பிளேன் வந்திருக்குது, கட்டடம் வந்திருக்குது, கடலில் மூழ்கி போகிற சப்மரீன் வந்திருக்குது, என்னெல்லாமோ வந்துருச்சு, மின்சாரம்லாம் வந்து என்னெல்லாமோ வந்துருச்சு.
ஆனால் அவர் எப்படி முடிச்சாரு கவனிச்சிங்களா? ஒரு 1,50,000 வருஷத்துக்கு முன்னாடி மனசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி குறுகெல்லாம் இருக்குது, அதே மாதிரி மனசு வருத்தமாக இருக்குது, அவனுக்கு அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடிய கெட்ட பழக்கம் இருக்குது. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டார். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை மாற்றுறது தான் மனவளக்கலை அப்படின்னே பேர். இதை பார், எங்கள் ஊரில் ஒன்று நடந்தது ராஜா. எங்கள் ஊரில் ஒரு லாட்ரி சீட் இருக்குது. அந்த லாட்ரி சீட்டுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு. முதல் பரிசு 5 கோடி. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் பாருங்க. எங்கள் ஊரில் அடுக்குமாடி வீடு இருக்கும், ஃப்ளாட்ஸ் அப்படின்னு பேர், அடுக்ககம் அப்படின்னு பேர். இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, ஒரு 5 வீடு 6 வீடு, வாசல் ஒன்றா இருக்கும், அப்புறம் வீடு அப்படியே இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கும், அடுக்குமாடி. ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன். நான் போன உடனே அவர் எனக்கு பாயசம் கொண்டு வந்து கொடுத்தாரு. பாயசம், நாட் பாய்சன், பாயசம் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் கேட்டேன், என்ன விசேஷம் வீட்டில் திடீர்னு பாயசம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, என்ன விசேஷம் அப்படின்னு. நம்ம வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லைங்க, எதிர் வீட்டில் விசேஷம். என்ன எதிர் வீட்டில் என்ன விசேஷம்? இந்த லாட்ரி டிக்கெட் 5 கோடி ரூபாய் பரிசு வச்சுருந்தாங்கல்ல, ஆமாம், அது எதிர் வீட்டுக்காரருக்கு விழுந்திருக்கு. எதிர் வீட்டுக்காரருக்கு 5 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. நான் இப்போ தான் பாயசம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டேன். என்னங்க, உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. எதிர் வீட்டுக்காரனுக்கு லாட்ரியில் 5 கோடி ரூபாய் விழுந்திருக்குது ஒரு பரிசு, நீங்கள் இங்கே பாயசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை, எதுக்கு பாயசம் வச்சிங்க? என்ன அந்த சீட்டு தொலைஞ்சு போச்சான் அவனுக்கு. அதை நினைச்சோம் பாருங்க, உடனே பாயசம் வச்சு சாமி கும்பிட்டேன்னா. இப்போ மனுஷனாவன், அவனுக்கு 5 கோடி கிடைக்காதுங்கிறதுல இவனுக்கு இவ்வளவு சந்தோஷம். இப்போ அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு புரிஞ்சுதா? கற்காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய மனோநிலை. அவன் பன்னிக்கறி திம்பான், ஏதோ ஒரு மாம்சத்தை திம்பான், மான் கறி எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவான். அவனுக்கு என்ன பயம், நம்ம பங்கு அவன் தின்னுடுவானோ, அவன் பங்கை நாம் எப்படி திங்கிறது, அவனை கொலை பண்ணிட்டா நாம் அதை திங்கலாம் இல்லையா, இந்த நினைப்பில் இருப்பான். இது காட்டு மிராண்டி காலத்தில் நியாயம், இந்த நூற்றாண்டில் நியாயமா? இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது, வயலில் போகலாம், விளைக்கலாம், மிருகங்களை கூட பண்ணையில் வளர்த்து தேவை அசைவம் சாப்பிடுவதை நான் விரும்பலை தனிப்பட்ட முறையில். பட் மற்றவங்க சாப்பிட்றதை நான் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன், எனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பசியை தீர்க்க முடியாதா? இப்படி ஒரு கணக்கு போடுங்களேன், உலகம் முழுக்க மொத்தமாக விளையிற தானியம் எவ்வளவு, இந்த தானியத்துக்கு வேண்டிய அளவு சாப்பிட்றதுக்கு மனுஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் விளையிற தானியம் உலகத்தில் பிறந்திருக்கிற மனுஷனோட பசியை போக்கிடும் இருக்கு. ஆனால் ஏன் அது நடக்கலை? ஒரு நாட்டில் நல்ல நிறைய விளைஞ்ச உடனே கடலில் கொண்டு போய் கொட்டுறான். ஏன் கடலில் கொண்டு போய் கோதுமையை கொட்டுறான்? விலைவாசி எல்லாம் குறைஞ்சி போயிடும், அப்போ நம்ம இந்த கோதுமையை வச்சிருக்க கூடாது, கடலில் கொண்டு போய் கொட்டலாம் அப்படின்னு அவன் கொண்டு போய் கொட்டுறான். பசிச்சவன் ஒரு பக்கம் பட்னியோடு இருக்கிறான், ஆனால் இந்த கோதுமையை அங்கே அனுப்ப மாட்டேங்கிறான். ஏன் அனுப்ப மாட்டேங்கிறான்? அந்த நாட்டுக்குள்ள அரசியல் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. இதெல்லாம் மாறி வரணும்னா அரசருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எல்லாம் இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி மனித அன்பு, கருணை, நேயம் இது இருக்கணும். இதை எப்படி ஏற்படுத்துறது? மன வளம் வந்தால் மட்டும்தான் நாம் அதை ஏற்படுத்த முடியும். இதுக்கு ஒரு பெரிய மனுஷன் வேதாத்ரி மகரிஷின்னு பேர், தாடி வச்சிருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார். நீங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும் போது போய் பாருங்கள், வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு போடுங்க. ஒரு 95 வயசு வரையில் வாழ்ந்த ஒரு பெரியவர். ஊராக போய் அன்பாக இருங்கோ, சமாதானமாக இருங்கோ, சண்டை போடாமல் இருங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, அடுத்தவனை அடிக்காதீங்க, நான் யாருக்கும் காயப்படுத்த மாட்டேன், என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது அப்படிலாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்னு தெரு தெருவா ஊரா போய் மக்கள் மனசில் அன்பை விதைத்தார். அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படி மனித வர்க்கம் விலங்கா இருந்ததோ அப்படி இருக்கக்கூடாது. எவல்யூஷன், ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்கு, எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. அதில் மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. ஒரு நாய்க்கு நீங்கள் பிஸ்கட் இப்படி கொடுக்குற மாதிரி நீட்டிட்டு, ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், ஒரு நாய்க்கு பிஸ்கட் இப்படி கொடுக்குற மாதிரி நீட்டிட்டு ஏமாற்றி இப்படி பிடுங்கிருங்க, கொடுக்குற மாதிரி நீட்டிட்டு கொடுக்காம இப்படி பிடுங்கிருங்க, நாய் என்ன பண்ணும்? ஒள்ளுன்னு பாஞ்சு கையை கடிச்சிடும். ஏன்னா அது கிடைக்கும்ன்ற எண்ணத்தில் இருந்தது அந்த பிஸ்கட்டு. நீங்கள் கொடுக்கல, ஏமாத்திட்டீங்க, லபக்குன்னு பாஞ்சு அப்படியே கடிச்சிடும். இப்போ நான் கேட்குறேன்,
சில குழந்தைங்களும் அதே மாதிரி பிஸ்கட்டை கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு நீங்கள் கொடுக்காம இழுத்துட்டீங்கன்னா கையை கடிச்சு விட்டுரும். இப்போ என்ன வித்தியாசம்? அது நாய் தெருவில் இருக்குது, இது வீட்டுக்குள்ளே இருக்குது. நாய் ட்ரெஸ்ஸு போடலை, இது ட்ரெஸ்ஸு போட்டிருக்குது. அது ஸ்கூலுக்கு போகல, இது ஸ்கூலுக்கு போகுது. இது எந்த செலவும் இல்லாமல் தெருவில் சுற்றுது. இது ஏகப்பட்ட செலவை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்குது. என்ன பெரிய வித்தியாசம்? அதுக்கு 4 கால், இதுக்கு 2 கால், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம அப்படி இருக்கலாமா? அன்பா ஒருத்தர் கொடுக்குறேங்கிறாரு, ஏமாத்திட்டாரு, போறாரு போ. நம்ம அன்பா இருந்தா தானே நம்ம மனுஷன் அர்த்தம். இதெல்லாம் நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நாம இன்னொருத்தரை துன்புறுத்தக்கூடாது, இன்னொருவருடைய கோபத்தை கிளறக்கூடாது. அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா ஆறுதல் சொல்லணும், நாம் அதுக்கு அன்பு காட்டணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும். அதை ஏற்படுத்துவது யாரு? மன வளம் ஏற்பட்டா ஏற்படும். இப்போ நான் வெறும் மன வளத்துக்கு சொல்லலை. எங்கள் ஊரில் ஒரு சின்ன பயிற்சி கொடுக்குறாங்க. நான் அது என்னன்னு யாருதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் பேர் சொல்கிறாப்புல இல்லை, அதனால நான் பேர் சொல்கிறது இல்லை. அவங்க ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்ணை கட்டிடுவாங்க, ஒரு செலக்ட் பண்ணி கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன தெரியுங்களா? கண்ணை கட்டிட்டு ஒரு பேப்பரில் 16 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதி, இது என்ன நம்பர்னு கேட்பாங்க. முதல்ல தெரியாது, கண்ணை கட்டி இருக்குது, நம்பரை பார்த்தா தெரியாது. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் போனதுக்கப்புறம் அந்த பசங்க கரெக்டாக இது எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 16 ரூபா. ஒரு ப்ளூ கலரில் பெயிண்ட் இப்படி அடித்து வச்சுட்டு இது என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க. கண்ணு கட்டி இருக்கும், யாரும் அதை எடுத்து கூட பார்க்கலாம் கண்ணு கட்டியிருக்கா இல்லையான்னு. அதுக்கு அப்புறம் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து வச்சுட்டு இது என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க. ப்ளூ, கரெக்டாக சொல். இது வெறும் கற்பனை இல்லை, அது மாதிரி குழந்தைங்க சொல்லி பரிசு வாங்கி நிறைய குழந்தைங்க இந்தியாவில் கண் கட்டி இருந்தாலும் அதில் என்ன இருக்கோ அதை சொல்லிவிடும். புஸ்தகத்தில் இருக்கிறது, கலரு, நபர் யாரு, இவர் யாருடைய ஃபோட்டோ எல்லாம் சொல்லும். எப்படி சார் முடிஞ்சது இது? அதுக்கு ஒன்றும் பெருசாக வித்தையெல்லாம் பெருசாக கிடையாது. இவங்க மனசு, இது பாருங்க, அந்த மனசு கரெக்டாக குவிஞ்சு வந்து நிற்கும் போது இந்த கண்ணுன்னெல்லாம் தேவையே கிடையாது. அவன் எழுதுறான் பாரு 16 அப்படின்னு, அதை அப்படியே இந்த மைண்டு வாங்கிடும். ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணுறான்ல, அதை அப்படியே வாங்கிடும். நல்லா கவனி, மனதிலிருந்து மனதுக்கு மெசேஜ் போயிடும். மனதிலிருந்து மனதுக்கு மெசேஜ் போயிடும். நீ கேட்ப அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு. தம்பி, வாட்ஸ்அப்பில் எவன் ஃபோட்டோவை எடுத்து உன் நம்பர் ஃபோனில் அப்படி தட்டி விட்ட உடனே அதே மூஞ்சி அப்படியே வருது இல்லை நமக்கு. இன்னைக்கு எலக்ட்ரானிக் உலகத்தில் சாத்தியமாயிடுச்சு இல்லை. இதுக்கெல்லாம் முன்னாடியே பல பெரியவங்க மனதிலிருந்து மனதுக்கு ஒரு உருவத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணிக்கு பிறவியில் பார்வை இல்லை. ஹெலன் கெல்லருக்கு ரொம்ப முரட்டு பொண்ணு, அவ வீட்டுக்கு அடங்க மாட்டா. அவங்க அப்பா பார்த்தாரு, இந்த பொண்ணை என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அவளுக்கு ஒரு சின்ன உடல் குறைபாடு இருக்குது, கோச்சுக்கவும் முடியாது. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவ. கடைசியாக அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இவளை வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தார். என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, ஆனால் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆசிரியர் எங்களுக்கு வீட்டோடு இருந்து கல்வி கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்தால் நான் பணம் சம்பளம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தார். ஒரு அம்மா வந்தாங்க, மற்றவங்களெல்லாம் அந்த பொண்ணு உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டா. ஒரே ஒரு அம்மா வந்தாங்க. இந்த ஹெலன் கெல்லரை கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணுறாங்க. முதல்ல அவள் அடங்கலை. ஆசிரியருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணுமோ அவ்வளவு தொந்தரவு கொடுத்தா. ஆனால் இப்போ அவளுக்கு புரிய வைக்கணும். பிறவியில் அவளுக்கு பார்வை இல்லை. தண்ணீர் அப்படின்னா என்னன்னு புரிய வைக்கணும். அவள் கேட்குறா, தண்ணீர்னா என்ன, அது எனக்கு புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு. அந்த அம்மா ஒன்றும் பண்ணலை. அப்படியே அவளை தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம் குழாய்க்கு கீழே நிறுத்தி திறந்து விட்டாங்க. அது தண்ணி மேலே பட்டோன்னு ஐயோ இதான் தண்ணி, தெரியுதா? இது மாதிரி நீ எது கேட்டாலும் நான் உனக்கு டீச் பண்ணுவேன், என்ன வேணாலும் கேளு. அந்த குழந்தையோட போராடி 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 அவ எப்படி ஆயிட்டான்னு கேட்டா, நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, கண்ணை கட்டி இருந்தா கூட நிறம் சொல்லுவாங்கன்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு காகிதத்தில் பச்சையாக பிரிண்ட் பண்ணிட்டு ஹெலன் கெல்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி தடவி பார்ப்பா. தடவி பார்த்துட்டு திஸ் இஸ் கிரீன் கலரும்பா. அந்த மனம் விழிச்சிருச்சு, மனம் கூர்மையாயிடுச்சு.
அப்ப என்ன பண்ணுது, துல்லியமா அதுல என்ன இருக்கோ அதை இந்த கண் என்ற உறுப்பே இல்லாம கூட அவளால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நம்புறாப்புல இருக்குதா? அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்பவும் இந்தியாவில் ஒரு இடம் இருக்கு, அதில் அது மாதிரி குழந்தைகளை ட்ரெயின் பண்றாங்க, அந்த குழந்தைங்க அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயற்கை அல்லது கடவுள் கொடுத்திருக்கிற கண்ணு, மூக்கு, காது இதெல்லாம் இருந்தாலும் இல்லைன்னாலும் மனம் விழிப்பாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பொறிப்புலன்கள் செய்கிற எல்லா வேலையையும் மனமே செஞ்சு முடிச்சிடும். மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இங்க யாரு கேமராமேன்? இங்க இருக்கிறீங்களே, கேமராமேன் யார் இருக்கா? ஸ்டில் கேமரா யாராவது எடுக்கிறவங்க இருக்கீங்களா? ஸ்டில் போட்டோ, இந்த வீடியோவை விட ஸ்டில் நான் ரொம்ப அழகா இருப்பேன். ஸ்டில் கேமரா, ஸ்டில் போட்டோகிராஃபர் யாருமே வரலையா? இல்லையா? யார் எங்க இருக்காது? நீங்க தப்பிச்ச முழிச்சோன்னு ஓடிவிட்டாரா? நான் எது கேட்குறேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, அவரை கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். போயிட்டாரா? எங்க ஸ்டில் கேமராமேன் இல்லையா? அவர் இப்போ ஸ்டில்லா இருக்கார், எங்கேயோ ஸ்டில் ஆயிட்டார் இல்ல? கேமரால சரி விடுங்க, கேமராவை போட்டோ எடுக்கும்போது பாருங்க, லென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லென்ஸை போட்டோகிராஃபர் என்ன பண்றாரு? அம்மா யாருமா? போட்டோகிராஃபரா? வாங்கம்மா. இங்கே லென்ஸோட கேமரா இருக்கா? இல்லை இல்லை இல்லை. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு மைக் கொடுங்கப்பா. மைக் இருக்குது, ஹேண்ட் மைக்கு. அதாவது ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கு, அவர் ஒரு 10 அடி தள்ளி இருந்தால் அவங்க இந்த லென்ஸை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லென்ஸை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லுங்களேன். அந்த லென்ஸை லென்ஸ்ல வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள ஃபோக்கஸ்ல சரியா படம் வரணும். என்ன வார்த்தை சொன்னீங்க? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னா என்னன்னு சொல்லுங்க. ஃபோக்கஸ்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒரு மனிதர்ல இருக்கிற எல்லா அம்சங்களும் சரியா தெரியறதுக்காக நாங்கள் அதை டியூன் பண்றது தான் ஃபோக்கஸ். உங்க கண்ணுங்களா இந்த ஃபோக்கஸ்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ்ல பாரு, இப்படியே பார்த்தா பிளர்டா தெரியுமா? பிளர்டானா கண்ணு, மூக்கு, காது எல்லாம் தாண்டி அப்படியே ஏதோ பசை மாதிரி தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, லென்ஸ் அது பாரு இப்படி 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 அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண உடனே 100% துல்லியமா அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த கேமரால. அப்பதான் கிளிக் பண்ணுவாங்க. அப்ப கிளிக் பண்ணா அவங்க போட்டோ அழகா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? ஃபோக்கஸ்ல லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், பண்ண உடனே 100% துல்லியமா அது தெரிய ஆரம்பிக்கும். அதை நாம பிக்சர்ல எடுத்துக்கிறோம். இந்த மனவள கலைங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, உங்கள் மனம் என்ற லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த உலகத்தை துல்லியமா படம் பிடிச்சி காக்கிறது தான் இந்த மனவள கலை என்பதனுடைய சீக்கிரம். நன்றி நன்றி. அதாவது உங்க மனசுக்கு அவ்வளவு பலம் உண்டு, அவ்வளவு பலம் உண்டு. சில சமயம் சொல்லட்டுமா ஒரு வேடிக்கை? சில சமயம் நான் ரூம்ல உட்காந்துருப்பேன், என் ரூம்ல உட்காந்துருப்பேன், கீழே யாரோ கார்ல வந்து இறங்குவாங்க. நான் மாடியில் ரூம், எனக்கு கீழே யாரோ காரில் வந்து இறங்குவாங்க. திடீர்னு நான் சொல்வேன், என் மனைவியை அழைச்சி சொல்வேன், அந்த அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேரை சொல்லி, அவர் வந்திருக்கிறாரு, மாடிக்கு வர சொல்லு அப்படின்னு. இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவர் வந்திருக்கிறாருன்னு எப்படி சொல்லு? போய் பாருமா, நான் சொன்ன கேளு, போய் பாரு அப்படின்னு. எப்படி தெரியும்னா, நம்ம மன அலவரிசையில் அவருடைய உருவம் வந்து நிற்கும். திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் அவர் உருவம் ஏன் இப்போ வருது அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கும் போது டப் அப்படி அந்த கார் கதவு சாத்துற சத்தம் கேட்கும். இந்த சத்தம் அவர் சத்தம், கார் கதவு இப்படி தான் சாத்துவார் நமக்கு நல்லா தெரியும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் தான் வந்திருக்கார், போய் கூப்பிடு அப்படிம்போம். இதுக்காக நான் பெரிய ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தமே இல்லை. எதுக்கு சொல்ல வரேன், கொஞ்சம் 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 மனசை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா யூ வில் பிகம் மோர் பவர்ஃபுல், யூ வில் டூ வண்டர்ஸ். இதுக்கு நீங்கள் எங்கே போய் கற்றுக்குவீங்க? ராஜா, இந்த பேப்பர் எரியக்கூடியதா எரியாததா? எரியக்கூடியது. ஆனால் இதுக்கு நெருப்பு வச்சா தானே எரியும். நெருப்பே வைக்காம இதை எரிக்கணும்னா என்ன பண்ணணும்? நெருப்பு யூஸ் பண்ணாமல் இதை எரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சூரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும். கையில் பூத கண்ணாடி எடுத்துக்கணும். பூத கண்ணாடியில் அந்த குவி நேராக அந்த வெப்பம் அப்படி வர்றத பேப்பர் முன்னாடி இப்படி பிடிச்சிக்கிட்டே இரு. என்ன ஆகும்? சூரிய வெப்பத்தை அப்படியே குவிச்சு இந்த காயத்தில் விட்ட உடனே இந்த இடம் கருகும், குபீர்னு காகிதம் பற்றிக்கிட்டே எரியும். எரிகிற தன்மை காகிதத்துக்கு உண்டு, எரிக்கிற தன்மை சூரியனுக்கு உண்டு.
ஆனால் வெப்பத்தை கடத்தி வாங்குவதற்கு ஒரு பூத கண்ணாடி தேவைப்படுகிறது. அந்த பூத கண்ணாடியாக உங்கள் மனதை மாற்றுவதுதான் இந்த மனவளக்கலை மன்றம் செய்து கொண்டிருக்கிற வேலை. எப்படி உங்க மனசை நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பரீட்சை எழுதுறது பிரச்சனை இல்லை, பரீட்சை எழுதுறது பிரச்சனை இல்லை, இன்டர்வியூக்கு போனால் பதில் சொல்றது பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு பெரிய தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழிலில் வெற்றி பெறுவதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க மனசு சரியா குவிஞ்சிருக்குது, கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. துல்லியமாக கணக்கு பார்ப்பீங்க, எவ்வளோ நஷ்டம் வரும், எவ்வளோ லாபம் வரும், எத்தனை பீரியடில் ஜெயிக்கலாம், அப்படியே மனசுலேயே டக்கு 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 டக்குன்னு போகும். இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு நல்லது நடக்கிற காலத்தில் நாம் கஷ்டப்பட்ட போது யாரெல்லாம் உதவுனாங்களோ அவங்கள நன்றியோடு நினைக்கணும். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ என் கூட முருகானந்தவேல் அவங்க வந்தபோது அந்த போஸ்ட் மாஸ்டர் ஐயா அதிபரை வந்து விளக்கேற்றும் போது கூட அவங்களோட போய் நின்று அவர் அவங்களுக்கு உதவி எல்லாம் பண்ணார். நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு எப்படி நட்பு உறவா எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் யுத்த காலத்தில் நான் ரொம்ப சிரமப்பட்டு நான் இங்கே வந்து தங்கி இருக்கிற போது எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை பாதுகாத்தவர் அந்த பெரியவர். அதில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், உங்கள் ஊர் மனிதருடைய பெருமை நீங்கள் தெரியும். ஹவு கிரேட் ஹி வாஸ், அவருடைய அந்த தன்மை என்னங்கிறதுக்கு அடையாளம் குடும்பத்தோட வந்து அவருடைய வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. யார் வீட்லேயோ குடும்பத்தோடு இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு. அதுக்காக இவர் கேட்குறாரு, ஐயா நான் வேணா வேறு ஏதாவது ஒரு வீடு பார்த்து போயிடுறேன், நீங்கள் இங்கே வசதியாகவே இருங்க, என்னை கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு வீடு பார்த்து என்னை அனுப்பி விடுங்க. அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா, அப்படி போகணும்னா முருகானந்தவேல் நான் போகிறேன், நீங்கள் இந்த வீட்டில் வசதியாக இருங்க, பிள்ளைங்களோட சௌரியமாக இருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு நல்ல மனசுன்னு. அந்த நல்ல மனசால தான் இன்னைக்கு கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்கிறாங்க. நல்ல மனசுள்ளவங்க விளக்கேற்றினாதான் வீடும் விளங்கும் நாடும் விளங்கும். அதுக்காகத்தான் கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்கிறாங்க. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி சொல்லட்டுமா? அப்போ இந்த ஊருக்கு முருகானந்தவேல் என்ன நல்லது பண்ண முடியும்? இந்த ஊர் ஒரு காலத்தில் 6 மாதம் நம்மளை வச்சு சோறு போட்டுது. அப்போ இந்த ஊருக்கு நாம் என்ன நல்லது பண்ண முடியும்? இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில் கிளிநொச்சியிலேருந்து வந்து படிக்கிற 12 மாணவர்களுக்கான படிப்பு செலவை முருகானந்தவேல் ஏற்றுக்கொண்டார். இங்கே இருக்கிற பிள்ளைங்க படித்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் தன்னோட பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏதோ அவரை புகழ்ந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நல்லது செஞ்சவங்க அவர் ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன அவருக்கு கூடுதலாக மரியாதை கொடுத்தீங்க, அதுக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு ஓடி போய் அவர் பக்கத்தில் நின்னீங்களே, என்ன சமாச்சாரம்னு கேட்டேன். அப்போ இவ்வளவும் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? நாம் நமக்கு திறமையும் செல்வமும் கூடும்போது நமக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்கள நன்றியோடு நினைக்கணும். உதவி பண்ணவங்களுக்கு தான் செய்யணும்னு இல்லை, அவங்க இப்போ இல்லாமல் கூட போயிடலாம். நாமும் 10 பேருக்கு உதவி பண்ணால், நானும் சில சமயத்தில் படிக்க வசதி இல்லைன்னு சில பசங்க கேட்டால் பணம் உதவியெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் நான் மறந்துடுவேன், அது என்ன ஏதுன்னு அப்படியே மறந்துடுவேன். எப்போவாவது அந்த பையன் என்னை வந்து பார்ப்பான். நான் ஏதாவது அந்த ஊருக்கு பேச போகும்போது, சார் என்ன தெரியுதாம்மா? தெரியல ராஜா, நீ யாருன்னு தெரில, நீங்கள் எனக்கு 3 வருஷம் ஃபீஸ் கட்டினீங்க சார்மா. அப்படியாப்பா, பணம் உனக்கு? ஆமாம் சார், 3 வருஷம் எனக்கு ஃபீஸ் கட்டினேன். நல்ல வேலையில் இருக்கியாப்பா? நல்ல வேலையில் இருக்கு சார். நான் அன்றைக்கி கஷ்டப்பட்ட போது நீங்கள் அனுப்பிச்சிங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் சார். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இதே மாதிரி உங்ககிட்ட யார் கேட்டாலும் ஒரு 10 பேருக்காவது நீ உதவி பண்ணு, அதுதான் நீ எனக்கு திருப்பி கொடுத்ததா அடையாளம். ஏன் எனக்கே கொண்டாந்து நீ கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ என் மூலமாக வளர்ந்தேன்னா நீ ஒரு 10 பேரை உன் மூலமாக வளர்த்து விட்டா அதுவே பெரிய காரியம். அந்த 10 பேருக்கு எப்படி என்னால் உதவ முடியும்? நீ உதவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நல்ல எண்ணங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கு மனம் வளமாக இருக்கணும், மனம் நோயாக இருக்கக்கூடாது. பொறாமை, சண்டை, என்ன சொல்றது, வஞ்சனை, இது மாதிரிலாம் மனசு இருந்தால் எப்படி நல்லா இருக்க முடியும்? இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு, அந்த நீங்கள் யாராவது கோச்சுக்கிறதா அந்த பாப்பாவை தான் கோச்சுக்கணும். நாங்கள் 1:30க்கு மேலே தான் சாப்பிடுவோன்னு சொல்லிடுச்சு. அதனால் நான் போட்டு உங்களை கொத்துன்னு கொத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாப்பா தான் காரணம். நல்லா பார்த்துங்க, பேரெல்லாம் கேட்டுருங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்டா, ஒரு 5 நிமிஷம். ஒரு அம்மா வீட்டில் உட்காந்து, இது நடந்த நிகழ்ச்சி. ஒரு அம்மா வீட்டில் இப்படி உட்காந்துருக்காங்க, புரியுதா? அவங்க வீட்டில் ஜன்னல், கிளாஸ் டோர், ஏசி ஓடுது வீட்டில். இந்த கிளாஸ் டோர்லாம் சாத்தியிருக்கு.
கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. அவங்க ஜன்னல் வழியாக அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க, இந்த எதிர் வீட்டில் அந்த அம்மா துணி துவைக்குது, எதிர் வீட்டில் அந்த அம்மா துணி துவைக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஆம்பளை பதில் சொல்ல முடியாது. எதிர் வீட்டில் அந்த அம்மா துணி துவைக்குது பார்த்தீங்களான்னா, பார்த்தேன்னா ஏன் பார்த்தேன்னு கேட்பாங்க. பார்க்கலேன்னு சொன்னால் நான் ஒன்று சொல்ல வந்தால் ஏதாவது ஏடா கூடமாக பேசுவீங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, துணி அது எப்படி துவைக்குது பாருங்க, எங்கேயாவது அழுக்கு போகுதா பார்த்தீங்களா, வெள்ளை துணி துவைக்குது அது பாருங்க, அழுக்கு போகுதா பார்த்தீங்களா, இது என்ன அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கானா இல்லையா, அந்த துணியை இப்படி அழுக்காக காய போடுது, அது பாட்டுக்கு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போய் ஒரு நாள் கேட்டு வாங்க, துணி இப்படியா துவைப்பாங்க. அவர் சொன்னார், கேட்குறம்மா கோச்சுக்கார், நான் கேட்குறேன் அப்படின்னு. மறுநாள் அந்த அம்மா உட்காந்துருக்கும் போது அந்த அம்மா துணி துவைச்சிக்கிட்டு இருக்குது. இப்படியே பார்த்துட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு, சொல்லிட்டீங்களா இன்னைக்கு பளிச்சுன்னு வெள்ளையா அந்த அம்மா துணி துவைக்குது, சொல்லிட்டீங்களான்னு. நான் சொல்லலை. பின்ன அந்த அம்மா துணி நம்ம அந்த அம்மா நல்லா தான் துவைக்குது, நம்ம வீட்டு கண்ணாடி ஜன்னலில் அன்னைக்கு கொட்டின காப்பி அப்படியே இருந்திருக்கு, நான் அதை அப்புறமா பார்த்து துடைச்சிட்டேன். இப்போ என்ன அது பளிச்சுன்னு அது தெரியுதா, நல்லா துவைச்சது தெரியுது. நான் சொல்றது சின்ன விஷயம் இல்லை. பலர் மீது நீங்கள் குற்றம் காணுகிறீர்கள், அதற்கு காரணம் உங்கள் மனதில் இருக்கிற அழுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் பிறரை குற்றவாளிகளாக சொல்லிக்கொண்டே இருக்கும். இவங்க வீட்டு ஜன்னல்ல, இவங்க வீட்டு கண்ணாடி ஜன்னல்ல கொட்டின காப்பி அப்படியே போய் நின்றுட்டு எதிர் வீட்டுக்காரன் துவைக்கிற துணி அழுக்கா இருக்குன்னு சொன்னா ஏதாவது நியாயம் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தன்னை திருத்திக்கணும், தன்னை மாத்திக்கணும், தன்னை உயர்த்திக்கணும். எங்க திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றார் கண்ணு, ஒரு பூ மேல நிக்குது தாமரை பூ அப்படின்னா, தாமரை பூவுக்கு என்ன உயரம்? அதுக்குன்னு உயரம் கிடையாது. தண்ணிக்கு மேல தாமரை பூ நிற்கும். தண்ணி 2 அடி, தாமரை 2.5 அடி, தண்ணி 3 அடி, தாமரை 3 அடி, தண்ணி 4 அடி, தாமரை 4 அடி 4.5. இதை திருவள்ளுவர் இதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஏய் தம்பி, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம். என் வாழ்க்கையில உயர்வு என்பது என்ன? உள்ளத்து அணையது உயர்வு. என் உள்ளம் உயர்வா இருந்தா வாழ்க்கையில நான் உயர முடியும். உள்ளத்தை எப்படி நீங்க உயர்த்துவீங்க? அதுக்கு பயிற்சி வேணும், முயற்சி வேணும். உங்க மூச்சு காத்தை நெறிப்படுத்தணும், நல்ல எண்ணங்களை உங்களுக்குள்ள விதையா போடணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும். கண்ணுங்களா, நான் ஒரு தாத்தா ஸ்தானம். உங்க வயசுக்கு என் பேரன், இந்த மீசை முளைச்சும் முளைக்காம ஒரு பையன் வந்தானே, அதே மாதிரி தான் என் பேரன் இருப்பான். இந்த வயசு என்னுடைய பேர குழந்தையோட வயசு. உங்க தாத்தாவா இருந்து நான் உரிமையா சொல்லிட்டு போறேன், நம்ம முகத்துல மலர்ச்சி இருக்கணும் எப்பவுமே. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்ச முகமா இருக்கிறதுக்கு பழகணும். நம்முடைய உடம்புலேருந்து துர்நாற்றம் வரக்கூடாது. நம்ம உடம்புலேருந்து துர்நாற்றம் வருதுன்னா நமக்கு மலச்சிக்கல் நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மாறி நாம வாழ்க்கையில வெளியில வரணும். ப்ளீஸ் யாரையும் குறை சொல்லாதீங்க, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. செல்ஃப் அனாலிசிஸ், சுய அலசல்னு ஒரு வார்த்தை சந்திர சொன்னாரு. சுய அலசல் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க முதல்ல ஒரு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் போனீங்கன்னா பெரிய விஷயம். முனிரத்னம் மாதிரி ஐயா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் எத்தனையோ பேரோட பழகி இருக்கிறேன். வெரி நைஸ் ஜென்டில்மேன் ஐ ஹேவ் சீன். நான் பார்த்த மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதரில் ஒருவர். பெரிய கல்வி, ஆனால் அடக்கம், அப்படி தன்னை அடக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பு. அது மாதிரி ஆசிரியர்களை தேடி 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 போய் நிறைய கற்றுக்கணும். விவேகானந்தருக்கு ஈஸியாவா ஞானம் கிடைச்சது? ராமகிருஷ்ணரை தேடி போய் அலைஞ்சாரு, அவர் ஞானம் பெற்றார். நாங்கள் பாரு உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல விஷயம், 4 விஷயத்தை. அதை நீ தான் உள்வாங்கிக்கணும், நீ தான் மேலே பார்க்கன்னு. ஒரே ஒரு தப்பு தானே நான் பண்ணுறேன்னு சொல்லாது, ஒரே ஒரு தப்பு தானே நான் பண்ணுறேன் அப்படி சொல்லாது. ஒரு தப்பு நாளைக்கு 100 தப்பாக மாறும். நான் இதை மட்டும் இந்த கதையை சொல்லி நிறுத்திடுறேன், நிஜமாகவே நிறுத்திடுறேன். ஒரு அப்பா வெளியூர் போகிறார். வெளியூர் போகும்போது பையனை கூப்பிட்டார், இங்கே வா, நான் போயிட்டு வெளிநாடு போகிறேன், 3 மாதம் ஆகும் வரத்துக்கு. நீ ஒரு தப்பு தண்டா பண்ணக்கூடாது, அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணுறேன்ப்பா. எப்படி ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படி ஒரு உண்டியல் எடுத்து கையில் கொடுத்தார். இந்த உண்டியல் வச்சு நீ ஒவ்வொரு தப்பு பண்ணும்போதும் இதில் 1 ரூபாய் காசு போடணும்.
எங்கள் ஊரில் 1 ரூபா காயின் இருக்கு. 1 ரூபா காசு இந்த உண்டியலில் போடணும். அப்பா வந்த உடனே கேட்பேன், ஒவ்வொரு 1 ரூபாயும் நீ போடணும், போட்ட உடனே எத்தனை தப்பு பண்ண, ஏன் பண்ணேன்னு அப்பா விசாரிப்பேன். புரியுதா? இந்த உண்டியல் அம்மா கிட்டே சொன்னார், நல்லா பார்த்துக்கோ, கொடுத்துட்டு போயிருக்கார். 3 மாதம் கழித்து வந்தார், வெளியூர் போயிட்டு. மகனை கூப்பிட்டார், உண்டியலை கொண்டாந்து கொடுத்தான். இவர் என்ன ஐடியாவில் இருக்கார், உண்டியல் முழுக்க ரொம்பி இருக்கும். ஏன்னா நம்ம பையன் எப்படிப்பட்டவன் தெரியுமில்ல, நிறைய தப்பு பண்ணியிருப்பான், 1 ரூபா போட்டிருப்பான். அப்படி அம்மாட்டு தான் பொறுப்பு போடுறதுக்கு சாட்சி போட்டிருப்பான்னு நினச்சிக்கிட்டு உண்டியலை கொண்டா அப்படின்னு உண்டியலை கொண்டாந்து குலுக்குனா லொட்டக் ஒரே ஒரு காசு, ஒரு ரூபா லொடக். பையனை பார்த்தாரு, 1 ரூபா தான் கிடக்குது. ஆமாம், நீ ஒரு தப்பு தான் பண்ணியா? இல்லை, நிறைய பண்ண. சினிமா போனேன், பசங்களோட சுற்றினேன், நிறைய தப்பு. காசு அப்பப்போ போட்டேன், போட்டு எல்லாம் ரொப்பிட்டேன். நேற்றுக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கு காசு இல்லைன்னு எல்லாத்தையும் குச்சியை விட்டு எடுத்தேன். அப்புறம் மனசாட்சி உறுத்துச்சு, ஒரு தப்பு பண்ணால் 1 ரூபா போடணும். உண்டியலில் காசு எடுத்த தவறுக்காக 1 ரூபா போட்டேன். முடிஞ்சு போச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஒத்த ரூபாய் இல்லை, 1 கோடி தப்பு உள்ள அடங்கி இருக்கு. நீங்கள் சின்ன தப்பு தான் அப்படின்னு நினச்சி ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பு வரிசையாக எத்தனையோ தவறுகளுக்கு கொண்டு போய் விடும். இந்த ஒரு பெரிய கல் எடுத்து ஒருத்தனை அடிச்சிட்டானா கூட அந்த கல் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு 40-50 சின்ன கல் எடுத்து அப்படி தூக்கி போட்டாச்சுன்னு வச்சுங்க, எந்தெந்த கல்லுன்னு கேட்டால் திருப்பி எடுத்து பொறுக்க முடியாது. அது மாதிரி சின்ன தப்பு தானேன்னு தப்பு செய்யவே கூடாது. வாழ்க்கையில் மீண்டு வெளியில் வரணும். மிகப்பெரிய துன்பங்களை தாண்டி அதன் பிறகு இப்போ இந்த மண் மேலே வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மண்ணில் வாழுகிற நீங்கள் வாழ்ந்து பார்க்கலாம் வா என்ற வீர உணர்வோடு உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு மேலும் 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 வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.